என்ன மரியாதை இல்லாம பேசி கை நீட்டி அடிச்சதுக்கு இனிமே நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு என் காலடியில நாயா கிடப்பேன்னு என்ன மன்னிச்சிருங்கன்னு என் காலை புடிச்சு கேட்டு கெஞ்சி கதறி நான் சொல்ற வரைக்கும் நிறுத்தாம அழு. அப்ப வேணும்னா நான் போனா போகுதுன்னு இப்போ மன்னிச்சுட்டேன்னு விட்டுறேன். என்ன என்ன நீ மன்னிப்பு கேட்டினா இந்த பிரச்சனைக்கு இதோட முற்றுப்புள்ளி வச்சிடுற. உன் புருஷ வீட்டுக்கு யாரையும் நான் அனுப்ப மாட்டேன், எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவெடு. என் காலு தயாராதான் இருக்கு. உன் காலு ரெடியா தானே இருக்கு, என்கிட்ட காட்டு. ஒரே வாரி மல்லாக்கா தள்ளி விட்டுடுறேன். அகல்யா, நீ அமைதியாரு. எம்மாடே, இவள்கிட்டலாம் அமைதியா இருக்க முடியாதுமா. இவளுக்கு பைத்தியம் புடிச்சு போய் வெறி புடிச்சு அலையிறா. அகல்யா சொன்னது போலதான் இவளை செய்யணும். இவளை இருங்கப்பா, எனக்கு பணம் ஒரு பெரிய பிரச்சனை தான். நீங்க ஹவுஸ் ஓனர்ல இருந்து எல்லாரையும் என் வீட்டுக்கு பணம் வாங்க அனுப்புறதுனால என் புகுந்த வீட்டுல எனக்கு பிரச்சனை தான். நான் அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக நான் முன்ன மாதிரி உங்களுக்கு பயந்து உங்க காலை புடிச்சு கெஞ்சுவேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க முட்டாள்தனம். உங்களால வந்த இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்க காலை புடிச்சு கதறி விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் என்னால நிம்மதியா வாழ முடியும்னா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்ல. இத பார், இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு இவ்ளோ திமிரு ஆகாதடி. நீ என் கால்ல விழலனா உனக்காக உன் அப்பனை என் கால்ல விழ வைப்ப. பொறுத்திருந்து பாருடே. அப்படி ஒரு நிலைமை எங்க அப்பாவுக்கு வர அளவுக்கு நான் என்னைக்கும் விட போறதில்ல. நீங்க அதை பொறுத்திருந்து பாருங்க. பாக்கலாம் போடே. அம்மா, அக்கா, இந்த அம்மா ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படி சமாளிக்க போறோம், என்ன பண்ண போறோம்?